ஹை, இந்த இடமே எவ்வளவு அழகா இருக்கு. பிங்கியா ரோஸ் பட்டது மாதிரி எல்லாம் வந்து கீழே விழுது. சூப்பரா இருக்குப்பா. பாவம் யாழினி அக்காவும் அத்தாண்ட பேசிட்டு இருக்கா. நம்ம ஏன் சந்தோஷத்தை பேசக்கூடாது? இங்கதான் இன்னைக்கு இல்லையே. பேசலாம். உங்க போன் எடுக்கணுமே இந்நேரம். தூங்கிருப்பாங்களோ என்னமோ தெரியலையே. சரி தூங்க என்ன, நம்மள்ட்ட பேசாம அப்படி தூங்கிடுவாங்களா? பாத்துருவோம் அதை இன்னைக்கு. இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வழிபடம் ஒளி சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறு இதழ்கள் என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. இந்த பாட்டுக்கு ஒன்னும் குறவு இல்ல. பாட்டை வச்சு வச்சு ஆளை கமுத்திட்டாங்கப்பா. எடுத்துட்டாங்க. ஹலோ சந்தோஷ், தூங்கிட்டீங்களா என்ன? ஹே சத்திக்குட்டி, உன்னதான் நினைச்சிட்டே இருந்தேன். நீயே போன் பண்ணிட்ட. உனக்கு போன் பண்ணலாம் யோசிச்சுட்டே இருந்தேன். ஃபங்க்ஷன் வீடு வேற, வீட்டுக்கிட்ட ஆள் இருக்காங்களா என்ன ஏதுன்னு தெரியாத. போன் பண்ணா அது வேற பிரச்சனை ஆயிடக்கூடாது நினைச்சிட்டே இருந்தேன். நீ செல்ல குட்டிமா நீயே போன் பண்ணிட்ட. என்ன சார் ரொம்ப சந்தோஷத்துல இருக்கீங்க போல இருக்கு. ஆமாடி தங்கம், சார் ஜாலி மூட்ல தான் இருக்கேன் இன்னைக்கு. நீ ரொம்ப 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 சூப்பரா அழகா இருந்த. உன் கூட ஒரு செல்ஃபி எல்லாம் எடுக்கணும்னு நினைச்சிருந்தேன் தெரியுமா. அதான் எடுக்க முடியல. அது ஒண்ணுதான் எனக்கு வருத்தமா போச்சு. சரி நீ எப்ப எடுக்க மாட்டோமா என்ன? சூப்பரா இருந்த சத்யா. நீ வந்து சாரியே கேட்டு, உனக்கு ஆஃப் சாரி சுடி அதை விட சாரி தான் சூப்பரா இருக்கு. எங்க வீட்டுக்கு வந்தாலும் நீ சாரி தான் கட்டணும் சரியா? இது நல்ல கதையா இருக்க. ஆமா சாரி நான் 24 மணிக்கு சுத்திக்கிட்டே தெரியும். போவீங்களா ஒரு வேலை இல்லாம. இன்னைக்கு சாரி கட்டிட்டு எப்படா கலத்தி போடுவோம்னு நான் இருந்து ஓடி வந்து கலத்தி போட்டிருக்கேன். இத சாரிய வீட்டுல கட்டிட்டு இருக்க மாமா சாரிய. அதெல்லாம் ஒண்ணும் முடியாதுப்பா. லூசு, சாரி தான் எனக்கு பிடிக்கும். சாரி பிடிக்கும், ஆனா நீ கட்டினா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் முடியாது. சாரி தான் நீ கட்டணும். சாரி தான் நல்லா இருக்கும். போங்க, சாரி தான் ஒண்ணு நான் கட்ட மாட்டேன். போங்க. நாங்க அநேகமா நாளைக்கு வீட்டுக்கு போனாலும் கிளம்பிடுவோம்னு நினைக்கேன். என்ன சத்யா இப்படி சொல்ற? வீட்டுக்கு நாளைக்கெல்லாம் ஒண்ணு போகண்டா, பைய போகலாம். இப்ப என்ன அவசரம்? நல்லா சொல்லுவீங்க. கொஞ்சம் விட்டா இந்த ஊர்லயே இருத்தி வச்சிருவீங்க போல இருக்க. நானும் வந்தாலும் வந்தேன் இந்த திருவிழாக்கு. எப்ப இந்த ஊரு விட்டப்பாடு இல்ல. வரதும் போகுதுமாதான் இருக்கு. நாளைக்கு போனாதான் திங்கக்கிழமையில இருந்தாலும் காலேஜுக்கு போக முடியும். காலேஜ் தொடர்ந்தாச்சு தெரியுமா? அம்மாட்ட நான் ஒன்னும் சொல்லல. இன்னும் நீக்கும் ஸ்கூல் தொடர்ந்தாச்சு. ஆமா, ஸ்கூல் பிள்ளைங்களுக்குலாம் ஸ்கூல் திறந்தாச்சு. காலேஜ் நீ பையன் லீவ் போடலாம், பைய போலாம். ஒன்னும் அவசரம் இல்ல. இப்ப என்ன அவசரம்? அங்க போய் என்ன செய்ய போற? ஹலோ சார், நான் காலேஜ் படிச்சிட்டு இருக்கேன் தெரியும்ல. காலேஜ் போகாம இங்கேயே இந்த ஊர்லயே ஆடு மாடு வச்சிட்டு இருக்க சொல்லுவீங்களோ? சத்யா ப்ளீஸ் சத்யா, போகாத சத்யா. இரி சத்யா. இங்க நீ இருக்கிறது என்னவோ, இந்த ஊர்ல இருக்கிறது என்னவோ, நீ என்கிட்டயே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். போகாத சத்யா. நீங்க என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க மனசுல? நான் படிச்சுட்டு இருக்கேன். படிச்சு முடிக்க வேண்டாமா? அதுவும் இல்லாம ஒரு ஃபங்க்ஷனுக்கு இங்க வந்தேன். அவ்வளவுதான். ஃபங்க்ஷன் முடிஞ்சு நீ கிளம்ப வேண்டாமா? இங்கேயே எப்படி டேரா போட்டா போதுமா? இப்பவும் இன்னும் உங்களுக்கு போன் பண்ணிருக்க முடியாது. அக்காக்கு அத்தா போன் வாங்கி கொடுத்தாங்க. அப்போ அக்கா ஓபன் பண்ணி பாக்கணும்னு சொல்லி சொன்னாலா, அதான் 2 பேரும் தனியா வெளியே அப்படி வந்தோம். சரி ஓபன் பண்ண பார்த்தா அத்தான் போன் பண்ணிட்டாரு. சரி அக்கா பேசிட்டு இருக்கா. நம்ம அங்க இருந்தா அவ்வளவு நல்லா இருக்காதுல்ல. அதான் நான் அப்படியே இங்க வந்தேன்ப்பா. இங்க பார்த்தா சூப்பரா ஒரு இடம் இருக்கு பாத்துக்கோங்க. உங்களுக்கு தெரியுமா? நல்ல பிங்க் கலர்ல மரம், அப்படி பெட்ரோல்ஸ் எல்லாம் கீழே விழுது. பாக்கிறதுக்கே செம்மையா இருக்கு. எங்க ஊர்ல வந்துகிட்டு எனக்கு தெரியாத இடமா? ஆமா, அவங்க அக்கா போன் பேசிட்டே இருக்கு. ஓ அதுதான் என்ன பேசலாம் நீ வந்திருக்க அப்படிதானே? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி இன்னைக்கு வந்தீங்களே, ஒழுங்கா பேச முடியலையே. சரி வீட்டுக்கு போனாரோ சாப்பிட்டாரோ என்னமோ, அதுதான் போன் பண்ணேன். சத்யா சரி, அப்போ உன் வழிக்கே நான் வரேன். நீ நாளைக்கு என்ன நாளை கழிச்சு ஊருக்கு போ. ஆனா ஒரு கண்டிஷன், நீ நாளைக்கு என் கூட வெளியே வரணும். நம்ம 2 பேரும் ஷாப்பிங் இங்க எங்கேயாவது அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வர போறோம். காலையில வீட்டுல ஏதாவது போய் சொல்லிட்டு வர்ற. ஈவினிங் 5 o'clock வீட்டுக்கு போயிடலாம். போங்க. நீங்க கொஞ்சம் விட்டு எனக்கு வீட்டுல அடி வாங்கி வந்துருவீங்க போல இருக்க. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்களோ இன்னும் எனக்கு தெரியல. எங்க ஊர்ல இருந்தா கூட காலேஜுக்கு போறேன்னு சொல்லிட்டு வெளியே வரலாம். இது நான் இங்க எங்க பெரியம்மா வீட்டுல இருக்கேன். இங்க இதுக்கே போன் பேச போறோமான்னு சொல்லிட்டு வெளியே வந்திருக்கேன். இதுல சார் கூட காலையிலேயே வரணுமா? 4 மணிக்கு கொண்டு விட்டுருவாராம். வாங்க. சத்யா ப்ளீஸ் சத்யா, நான் இவ்வளவு நாள் வந்து ஏதாவது கேட்டிருக்கேனா? என் கூட ஒரே ஒரு நாள் வெளியே வா சத்யா. நம்ம எங்கேயுமே போனது இல்லை இது வரைக்கும். ப்ளீஸ் சத்யா போவோம் சத்யா வெளியே. எதையாவது சொல்லிட்டு வா. சரி நீ வந்து 4 மணி வரை வேண்டாம். காலையில எப்பவும் போல வீட்டுல இருந்து ஏதாவது சொல்லிட்டு கிளம்பு, கோயில் போறேன் அப்படி இப்படின்னு. ஒரு 2-3 hours மட்டும் நம்ம அப்படியே ஒரு ரவுண்ட் போயிட்டு உன்னை கொண்டு ஒரு 12-1 மணிக்கு தான் கொண்டு விட்டுருவேன் சரியா? சந்தோஷ், உங்க இது எனக்கு புரியுது.
ஆனா நான் எப்படி வர முடியும்? நீங்களே யோசிச்சு பாருங்களேன். நான் என்ன போய் சொல்லிட்டு வருவேன்? இப்ப எங்க ஊர்னா கூட ஏதாவது ப்ராஜெக்ட் விஷயமா வெளியே போறேன், ஃபேன்சி ஸ்டோர் போறேன், இல்ல டெய்லரிங் கிளாஸ் போறேன், ஏதாவது சொல்லிட்டு நான் கிளம்பி வருவேன். பிரச்சனை இல்ல. இது நான் இங்க வந்து இருந்துட்டு நான் யாரை தெரியும் சொல்லிட்டு வர முடியும்? அது இல்லாம வந்தாலும் நான் ஒத்தையில வர முடியுமா? கூட அக்கா வருவா, இல்ல நிகி வருவா, இல்ல அம்மா வருவா. ஒத்தையில வர முடியாது சந்தோஷ், புரிஞ்சுக்கோங்க. ஓஹோ அப்படியா? அப்ப கூப்பிட்டா வர முடியாது அப்படிதானே? உங்களுக்கு நான் சொல்றது புரியவே புரியாதா? நல்ல நான் என்னோட சிச்சுவேஷன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, புரியும். சரி, அப்ப நீ நாளைக்கே கிளம்பி போ பேசாம. ஏன் சந்தோஷ்? ஏன் கோமா? கோபப்பட்டுட்டீங்களா? ஏன் சந்தோஷ் புரிஞ்சுக்கிடவே மாட்டீங்க? இல்ல லூசு, கோவம் படல. நீ தானே சொன்ன எங்க ஊருக்கு போனா நம்ம எல்லா இடம் ரவுண்ட் அடிக்கலான்னு. அதான் சொல்லுதேன். நீ பேசாம நாளைக்கே கிளம்பி போயிரு. நான் ஒரு 2 நாள்ல வர்றேன். சரியா? அப்ப நீ வீட்டுல ஒன்னும் போய் சொல்ல வேண்டாம்ல. அப்படி நம்ம உங்க ஊரே ஒரு சுத்திட்டு அப்படி ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணிட்டு அப்படி வந்துடலாம். 1 டே லீவ் போனானா எனக்காக. உங்களுக்கே இது ஓவரா தெரியல. வாங்க சந்தோஷ். சரி பாப்போம். நீங்க மெனக்கெட்டுல அங்க வரணும். வேற என்ன பண்ண? லவ் பண்ணி தொலைச்சாச்சு. இதெல்லாம் பண்ணி தானே ஆகணும். எவ்வளவு தூரம் இருந்தா என்ன? என் சத்தியார் கூடிய இடம் தான் எனக்கு என்ன சொல்ல கோயில் அந்த மாதிரி. சரியா? சரி, அப்ப நீ நாளைக்கே வீட்டுக்கு போ. நான் 2 நாள்ல கண்டிப்பா வருவேன். ரெடியா இருக்கணும். அப்ப ஏதாவது சாக்கு சொன்ன அப்புறம் இருக்கு உனக்கு. சரி அப்ப நான் கிளம்புறேன். அப்பா இப்பதான் திருப்தி ஆயிடுச்சு. இல்ல ஏதாவது சொல்லுவீங்களா, வருத்தப்படுவீங்களேன்னு நினைச்சேன். சரி சந்தோஷமா நீங்களே போயிடுவான்னு சொல்றீங்க. அப்போ அநேகமா நாளைக்கு சாயங்காலம் கிளம்பிடுவோம் தான் நினைக்கிறேன். அப்படிதான் அம்மா சொல்லுச்சு. ஏன்னா அப்பா நேத்து மத்தியானமே ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்களா. பாவம் அப்பாவுக்கும் சாப்பாடுலாம் பார்க்க வேண்டியது இருக்குல்ல. சரிங்க சந்தோஷ், வைக்கட்டுமா? சரி நீங்க தூங்குங்க. குட் நைட். நானும் அக்கா பேசிட்டு இருக்காளா, பேசி முடிச்சா என்னன்னு தெரியல. நேரம் ஆச்சுல, வீட்டுல தேடிட்டு இருப்பாங்க. சரி நாளைக்கு கூப்பிடுறேன். பாய். ஈரி சத்யா, பேசிட்டு எப்ப பாரு போறேன். சந்தோஷ் இங்க யாருமே இல்ல. நான் ஏதோ ஒரு தைரியத்துல உங்கள்கிட்ட போன் பேசக்கூடிய தைரியத்துல நான் பாட்டு வந்துட்டேன். யாரும் இல்ல. நைட்டு வேற. நான் போறேன்ப்பா. அப்படியா? சரி. அப்ப நீ சீக்கிரம் கிளம்பு. ஒத்தில இருக்காத, நேரம் ஆச்சுல. போ. கடை பேசினதெல்லாம் போதும், கடையில வர்த்ததெல்லாம் போதும். நாளைக்கு மீதிய வருங்க வாங்கக்கா அப்படின்னு கூப்பிட்டு போ. சரியா? சரிங்க. சரி கேட்டுமா. இது சத்யா, ஒத்தில என்ன பண்ணிட்டு இருக்க? யார் கேக்குறாங்க? எப்பா நல்ல வேலை, போனை வச்சோம். இல்லடா சீந்து அவ்வளவுதான். எடி இல்லடி, யாழினி அக்கா போனை ஓபன் பண்ணா. அப்ப அத்தான் போன் பண்ணாங்க, அதான் பேசிட்டு இருக்கா. சரி நம்ம ஏன் டிஸ்டர்ப் பண்ணு சொல்லிட்டு நான் இங்க அழகா அந்த பூவெல்லாம் விழுந்துட்டே இருக்கு பேரு, அதை பார்த்து அப்படியே ரசிச்சிட்டு இருக்கேன். ஆமா நீ ஏன் போந்த? நான் தான் வருவேன்லா. இல்லடி அம்மா தான் கூட்டுற சொல்லிச்சு. நேரம் ஆச்சுல்ல, அதான். இடம் அழகா இருக்குல்ல? ஆமாடி சூப்பரா இருக்கு இந்த இடம். பத்தியா நல்லா இருக்கு. ஒரு டான்ஸ் போட வேண்டியதான். ஒரு பூவே டான்ஸ் அந்த மாதிரி இல்லடி. பூவே எடி உனக்கே இது கொஞ்சம் ஓவரா இல்ல? இந்த அப்படி உனக்கு பொறாமடி, பொறாம பிடிச்சவள பாடிங்க. மேல இவனை இருந்து பாய பத்துட்டு இருக்கா வாய.